ராகுல் காந்தி இருந்திருந்தா நிஜமாவே இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா? இல்ல அப்படி இல்ல. பாதுகாப்புன்றது இது எதிர்பார்க்க முடியாத ஏற்பட்ட ஒரு தாக்குதல் தானே. அந்த இடம் வந்து அவங்களுக்கு அறிவிப்பு இல்லாம ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம தற்காலிகமான பாதுகாப்பு குடுக்க முடியல. இப்போ மோடி இப்போ பண்றது வந்து பதிலடி குடுக்கறது வந்து இந்தியாவுக்கு சரியான ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிலடி நான் பார்க்குறேன். நான் கரண்ட் சினாரியோ வச்சு சொல்றேன். ஸோ வச்சு சொல்லும்போது இவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு, நம்ம மிலிட்டரி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடா இருக்கும். இப்ப இந்தியா இவ்வளவு நாள் வந்து எந்த நாடு போரிட்டாலும் சமரசமா பேசிட்டு இருந்த ஒரு நாடு. இப்ப நீங்க சொன்னீங்க மேபி இது அரசியல் உள்நோக்கத்துக்காக கூட இருக்கலாம். இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கும் போது இந்த இந்திய மக்களுக்காக நரேந்திர மோடி இப்படி எல்லாம் பண்றாருன்னு ஒரு செகண்ட் உங்களுக்கு தோணுச்சா? இல்ல மேடம், அது இப்ப வேற தலைவரா இருந்தா ஒரு சாவரசமா எடுத்தும் போயிருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ராகுல் காந்தி மத்த தலைவர்லாம் இருக்காங்களே மேடம், சமரசமா கொண்டு போயிருப்பாங்க. இவ்வளவு பிரச்சனை இல்லாம அவங்க கிட்ட பேசி இதான் பண்ணி. உங்களுக்கும் அந்த சமரசம் தேவைப்படுதா? இல்ல சமரசம் வந்து ஒரு மனிதன் நம்மளை தாக்க வரும்போது எத்தனை காலமா நம்ம வந்து தடுக்க முடியும்? அவன் அவனோட கொடூரத்தை நம்ம அடக்கி தானே அவன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். இது என்னை பொறுத்த மட்டும் என் கருத்து கேட்டீங்கன்னா இது சரியான பதிலடி. நம்மளுக்கு இழப்பு இருக்கு. அந்த நம்ம எல்லா இந்தியன் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு நம்ம அடுத்து அந்த இழப்பை சரி செய்யறதுக்கு இன்னமும் அதை பார்க்கணும். நம்ம இழப்பு இருக்கும். பொருளாதார ரீதியான இழப்பு கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு முறையும் அப்பாவி மக்களை எல்லை மீறி வந்து தாக்குறத வந்து அதை நம்ம ஆதரிக்கிற பாகிஸ்தானை நம்ம விட முடியாது இல்ல. இது அரசியல் உள்நோக்கு கூட நம்ம பார்க்க முடியாது இல்ல. யாரா இருந்தாலும் இதை செய்திருப்பார்கள். எந்த அரசா இருந்தாலும் இதை தான் செய்திருப்பார்கள்.